என்ற பொழுது இவன் சின்ன பையனாச்சு, இவனை என்ன செய்யலாம் நாம, சரி அப்படியே பயமுறுத்தி விட்டு முருகப்பெருமானுக்கு அந்த எண்ணம் புரியாமலா இருக்கும். அந்த எண்ணத்தை கண்டு இவர் வியப்பார். அந்த ஒரு கல்லுக்குள்ள கூட அப்படின்னா அந்த வெற்றி எப்படிப்பட்ட வெற்றியாக இருக்கும். வர முதலில் தாரகாசுரனை வதம் செய்து மாயையை ஒழித்த முருகப்பெருமான், சிங்கமுகனை வதம் செய்து கண்மத்தை ஒழித்த முருகப்பெருமான், சூரபத்துமனை வதம் செய்து ஆணவத்தை ஒழித்து மும்மலங்களை அழித்த ஒரு நிலையை அசுரனுக்கும் உலக உயிர்களுக்கும் தர இருக்கிறார். தன்னை சரணாகதி அடைந்தவர்களுக்கு எப்பேற்பட்ட பேச்சினை தர வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருக்கக்கூடிய நிகழ்வுதான் இந்த சூர சம்ஹாரம். சம்ஹாரம் என்று நாம் சொல்வோம். ஆட்கொண்டு விட்டார் மயிலாகவும் சேவலாகவும், தன்னுடைய கொடியாகவும் வாகனமாகவும் அந்த அசுரனுக்கு நல் வாய்ப்பு கிடைக்கிறது என்று சொன்னால் எப்பேற்பட்ட பேச்சினை அவன் பெற்றவனாக இருக்க வேண்டும். அதனால் தான் நிறைவிலே அவன் உணர்ந்து கொள்கிறான், முருகப்பெருமான் தன்னை வதம் செய்வதற்காக வந்தவர் அல்ல, தனக்கு மோட்சத்தை தருவதற்காக வந்தவர் என்பதை அவன் புரிந்த தலையோடு வந்த சூரபத்துமன் வதம் செய்யப்பட்ட நிகழ்வை நாம் பார்த்தோம். எல்லாவற்றையும் இழந்த அவன் முருகப்பெருமான் விளங்குகிறார். உலகமெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானினுடைய நெற்றி கண்ணிலிருந்து நெற்றி பிழம்பாக உருவாகிய முருகப்பெருமான் அசுரர்களை அழிப்பதற்காகவே அவதாரம் செய்தவர். Oh.